கரூர் மாவட்டத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பல்லாயிரம் மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 35 பேர் வரை உயிரிழந்திருக்காங்க. மேலும் 50க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வராங்களாம். கரூர் கூட்டத்துல சுமார் 1 லட்சம் பேர் கூடியதால நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கலை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. இதனடுத்து தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கா. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில, அதாவது நேற்று 27/9/2025 கரூர்ல நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுவரைக்குமே 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 36 பேர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதனை அறிந்து துயரமும் வேதனையும் அடைந்தேன். விலை மதிக்க முடியாத இந்த உயிரிழப்புகள் நம்ம அனைவருடைய நெஞ்சத்தையுமே உலுக்கியிருக்கு. ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை எதிர்கொண்டுள்ள அந்த குடும்பங்கள் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிற அனுதாபங்களையுமே தெரிவித்துக் கொள்றேன் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் சிகிச்சை பெற்று மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவருக்குமே சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருக்க. மருத்துவ சிகிச்சைக்காக சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர் அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா, உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்ற ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாயுமே வழங்க உத்தரவிடுறேன் அப்படின்றத அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. முதல்வரை தாண்டி உயிரிழந்த குடும்பங்களுக்கு பல பிரபலங்களுமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, நடிகை ஷாலினி அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க.